அந்த அளவுக்கு மூளை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதில் வந்து பல விஷயங்கள் ரொம்ப முக்கியம். மூளைங்கிறப்ப வந்து எப்படி நம்ம வயிற்றுக்கு உணர உறவில் வந்து சத்துள்ள உணவு தான் உட்கொள்ளணும்னு நம்ம சொல்கிறோமோ, அதே போல் மூளைக்கு கொண்டு சேரக்கூடிய விஷயங்களையும் தேவையான விஷயங்கள் தான் இருக்கணும். நல்ல கருத்துக்கள் இருக்கணும், அறிஞர்கள் சொல்லக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கணும், பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். ஸோ மூளை அப்படிங்கிறத வந்து அந்த பிரெயின் எக்ஸசைஸுங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னா, தினம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும், தினம் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், தினம் வந்து நம்ம ஒரு சரியான ஒரு விஷயங்களை செய்யணும். இப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பித்தாலே உங்கள் மூளை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மூளையில் வந்து ஒரு செயல்பாடு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்படும். அதை வந்து வல்லுநர்கள் இன்னும் நிறையவே சொல்லுவாங்க. நான் அதை ரொம்ப டீப்பாக போக விரும்பல. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மூளையை ஆக்டிவாக யோசிக்கிறது, சிந்திக்கிறது, புதிய விஷயங்கள் கற்றுக்கிறதுல ஆக்டிவாக வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த மூளையோட பிரெயின், அதை தான் பிரெயின் எக்ஸசைஸ் நான் சொல்லுவேன். அந்த மூளை ஆக்டிவ் இருக்கும். ஆக்டிவாக இருக்கக்கூடிய மூளையிலிருந்து நம்மளுக்கு பல உபயோகங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும், நிறைய விஷயங்களை பற்றி தெளிவான சிந்தனை ஏற்படுத்த முடியும். முக்கியமாக இந்த தேர்வுக்கு தேர்ச்சி பெறதுக்கான அனைத்து விதத்திலும் உபயோகமாக இருக்கும்.